வணக்கம்ப்பா. அன்னைக்கு மூக்கரட்டு கீரை பறிச்சுட்டு வந்து அலசி காமிச்சோம் இல்லையா? அந்த கீரையை நிழலே நல்லா காய வச்சு தரிச்சிட்டு அப்புறம் அந்த கீரை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா எப்படி இருக்கு, எப்படி சூப்பராக குட்டி குட்டியாக நாங்கள் பறிச்சிட்டோம் பாருங்க. இது வேணுன்னா அப்படியே நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வாங்கிக்கலாம். இதோ 1/4 கிலோ போட்டு வச்சது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1/4 கிலோ இது ஃபுல்லாக அப்படி போட்டு அமுக்கிட்டோம்னா இது 1/4 கிலோ வந்துடும். இந்த 1/4 கிலோ இந்த கீரை இந்த ஒரு புடி அளவுக்கு இவ்வளோ எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு உங்களால் முடிஞ்சால் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இந்த கீரை இவ்வளோ போட்டு கொதிக்க வச்சு 1 கிளாஸ் ஆனதும் வடிகட்டி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை எங்களால் அதெல்லாம் முடியாதுன்னா இவ்வளோ கீரையை மட்டும் 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1 கிளாஸ் ஆனதும் வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிடலாம். எப்படி சௌகரியமோ அதை மாதிரி செய்யலாம். இல்லை எங்களுக்கு இந்த கீரை வேணாம், இப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் பொடியாகவே கொடுங்கனாலும் நாங்கள் பொடியாகவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம், பொடியும் கொடுக்குறோம். எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ இவ்வளோ வருது. இந்த 1/4 கிலோ வந்து நீங்கள் எப்படியும் ஒரு 10 தடவைக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த கணையம் கிட்னி சிறுநீரக பாதுகாப்பு எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மூக்கரட்டாங்கீரையை பற்றி நிறைய தகவல் அதில் கிடைக்கும் பாருங்கள்.